ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விலாக் நான் போடுறேன். ரொம்ப நாள்னு சொல்ல விட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமாவே இந்த விலாக் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகுன்னு சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் போடுற ஃபஸ்ட்டு விலாகு. நாளைக்கு சித்திரை ஒன்றுனால அதுக்கான ப்ரிப்ரேஷனும், அப்புறம் நாளைக்கே ஊருக்கு கிளம்ப வேண்டியிருந்தனால அதுக்கான ப்ரிப்ரேஷனும் சேர்த்து தான் இந்த விலாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோலமாவு பார்த்திங்கன்னா பச்சரிசியும் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். சில பேர் கையிலேயே அந்த கோலத்தை போட்டுருவாங்க. என்னால் அது கரெக்டாக ஷேப்பாக வராது. அதனால் துணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான், துணி வச்சு தான் நான் அந்த கோலமே போடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா விளக்குக்கிட்டையும் அப்புறம் கண்ணாடி வச்சு கும்பிடக்கூடிய இடத்துலையும் மட்டும்தான் கோலம் போட்டுக்கிட்டேன். மற்ற இடத்துலலாம் போட்டால் காலில் ஒட்டுற மாதிரியே இருக்கும். அதனால் அந்த 2 இடத்துலையும் மட்டும்தான் கோலம் போட்டுக்கிட்டேன். 7 o'clock மேலே தான் வேலையே ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கிளம்ப வேண்டியதுனால பூண்டும் அப்புறம் சின்ன வெங்காயமும் உரித்து எடுத்துக்கிட்டேன். பூண்டு சட்னிக்காக மோஸ்ட்லி நான் ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவேன். அதனால் மார்னிங் மட்டும் இட்லியும் அப்புறம் நைட்டுக்கு இட்லியும் எடுத்துக்கலான்னு, பூண்டு சட்னியும் மிளகாப்பொடியும் எடுத்துக்கலான்னு தான். அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது. அவங்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. எனக்கு ஹோட்டலில் மோஸ்ட்லி செட் ஆகாது. நான் பூண்டு உரித்து எடுத்ததுமே அவர் பார்த்திங்கன்னா தோசை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். நைட்டு மோஸ்ட்லி அவர் தான் தோசை, எதுவாக இருந்தாலும் டிஃபனாக இருந்தாலும் அவர் தான் பண்ணுவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். சட்னி ஏற்கனவே நான் ஈவினிங் அரைச்சி தான் வச்சுருந்தேன். அந்த சட்னியோடு சேர்த்து தான் தோசையும் எடுத்துக்கிட்டேன். தோசை எடுத்து முடிச்சுக்கிட்டு பூவையும் கட்டி எடுத்துக்கிட்டேன். பூ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனாலுமே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தனால கெட்டலை. இப்போ தான் கட்டி முடிச்சுட்டு அதையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். மார்னிங் கொஞ்சம் பூ விளக்குக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ஊருக்கு கொண்டு போகிற மாதிரி தான். பூண்டு சட்னி தான் இப்போ ரெடி பண்ணலான்னு தான். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டு பூண்டு சட்னியை ரெடி பண்ணிப்பேன். நான் எப்போ ஊருக்கு போனாலும் இது மாதிரி கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். எதில் போனாலும், பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில், காரில் எதில் போனாலுமே இந்த கடலை பாக்ஸ் என்னோட எப்போவுமே இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுப்பேன். எந்த ஸ்நாக்ஸையும் விட இது எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங்க்கும் நைட்டுக்கும் இட்லி எடுத்துக்கலான்னா மார்னிங் ஒரு 7 o'clock கிளம்புற மாதிரி தான். கனியெல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு பிரியா வந்தோடனே கிளம்பிடுற மாதிரி தான். பிரியா அவங்க வீட்டிலேருந்து இன்னும் வரல. மிளகாப்பொடியும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு சட்னியும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நைட்டே பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். மார்னிங் முக்கியமாக என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இட்லியை வைக்கிறது மட்டும்தான். இட்லியும் அவல் ப்ரிப்ரேஷனும் இருக்குது, அவ்வளோதான். ஊருக்கு கிளம்ப வேண்டியிருந்தனால இந்த ப்ரிப்ரேஷனும் எக்ஸ்ட்ரா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பை தான். இந்த பை ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான். இது மோஸ்ட்லி அவங்களுக்காக தான். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலையே ஓகே தான். மார்னிங் நைட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்ணாடி கிட்ட வச்சு ரெடி பண்ணிக்கலான்னு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் 1 ரூபா காயின்ஸு பூ தெரிகிற மாதிரி சந்தனம் வச்சு ஒட்டி வச்சுருவோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வைப்போம். அவ்வளோதான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ தான் எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணுறோம். அதுவுமே ஐஸ்வர்யமாக இருக்கிறதுனால அதையுமே நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் தான். மார்னிங் பார்த்திங்கன்னா அவல் ப்ரிப்ரேஷன் தான். இட்லி எந்த டிஃபனாக இருந்தாலும் அவல் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு நெய்வேத்தியம் மாதிரி தான். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த அவலை தான் நாங்கள் எடுத்துப்போம் அன்றைக்கி மார்னிங். ஊர் சைவெல்லாம் அம்பாள் ஊர்வலம் வருவாங்க. அப்போ அவள் தான் வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். அவள் பார்த்திங்கன்னா சுக்கு, ஏலக்காய், அப்புறம் நாட்டு சக்கரை, அவள், தேங்காய், இந்த 4 ஐட்டம் தான் இந்த அவலில் இருக்கும். சில பேர் இதில் சிறுபேர் கூட ஆட் பண்ணிப்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஐட்டம் தான் சேர்த்துட்டு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவள் எடுத்துப்போம். பிரியாவுக்கும் சேர்த்து தான் போடுறேன். பிரியா அவங்க வீட்டில் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் கிடையாது. இந்த அவல் ப்ரிப்ரேஷன் அவங்க வீட்டில் கிடையாது. அதனால் அவளுக்கும் சேர்த்து தான் அவல் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 7 o'clock வரதா சொன்னா பிரியா. ஆனால் வரல, 10 o'clock மாற்றிட்டா. அதனால் மார்னிங் இட்லியுமே நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டோம்.
இதில் இன்னும் சிறுபயிறு போட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் எடுத்துக்கல. ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தனால அவசரமாக இருந்தனால கொஞ்சம் வேலையுமே கொஞ்சம் சுருக்கி தான் செஞ்சுக்கிட்டேன், ஃபாஸ்ட்டாகவே பண்ணிக்கிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி எப்படி போட்டுட்டு ஊருக்கு போக பிடிக்காது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. அதனால் எல்லாம் செட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுக்கிட்டு தான் ஊருக்கே கிளம்புனேன். எப்போவுமே கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே எனக்கு அவர் காணிக்க தர பழக்கம்தான். அதே 100 ரூபா தான் தருவார். இது பார்த்திங்கன்னா அவர் தான் மீனுக்குமே சாப்பாடு போடுறாரு. 2-3 நாள் ட்ராவல்னால் மீனுக்கு சாப்பாடு அவர் தான் போட்டுக்கிட்டாரு. மோஸ்ட்லி ஒன்றும் ஆனது கிடையாது, நாங்கள் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கோம். பேக்கெலாம் ரெடி, ஊருக்கான பேக்கையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவள் வந்தோடனே கிளம்புற வேலை தான். நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே அவர் காணிக்க தருவார்னு. கை நீட்டம், காணிக்கையில் கை நீட்டம். அந்த கை நீட்டம் பார்த்திங்கன்னா 101 தான், எப்பவும் தர்றது தான். அவ்வளோதான். காரில் ஏறி உட்காந்ததும் லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் எடுத்துக்கிட்டோம். ஹரீஸில் தான், திருமங்கலம் ஹரீஸில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊர் வந்து சேர்ந்தோம்.